ஆந்திராவில் இன்று இரவு கரையை கடக்கும் முந்தா புயல் மீண்டும் வேகம் எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். மத்திய மேற்கு வங்கக்கடலில் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது தீவிரமான மொந்தா புயல். இன்று பிற்பகல் 2:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தற்போது மச்சிலிப்பட்டினத்தை பொறுத்தவரை 93 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்பட்டு வருகிறது. அதே போன்று காக்கிநாடாவில் 82 கிலோமீட்டர் வேகத்திலும், விசாகப்பட்டினத்தில் 68 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று என்பது வீசப்பட்டு வருகிறது. புயல் கரையை கடக்கும் நேரங்களில் அதிகபட்சமாக 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது மச்சிலிப்பட்டினத்தில் 93 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்பட்டு வருவதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த மொந்தா புயலானது மச்சிலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 70 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தென்மேற்கே 250 கிலோமீட்டர், ஒடிசாவிற்கு தென்மேற்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் புயல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக புயல் கரையை கடக்கும் நேரங்கள்ல அதிகபட்சமாக ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பும், குறிப்பாக பல்வேறு பொருள் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே போன்று ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல தரைக்காற்று அப்படிங்கிறது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட புயல் கரையை கடப்பதற்கு 6 மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளும். ஓரிரு முறை புயல் ஒரே பகுதி, அதாவது கண் பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி கடப்பதற்கு நீண்ட நேரம் கூட எடுத்துக்கொள்ளலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி லிபிகா, விவரங்களுக்கு.